பக்தபுரி ஒரு சிறிய நாடு. அதனை ஆண்டு வந்த அரசன் சிறந்த பக்திமான். அவனுக்கு பத்மினி என்ற பெயரில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவளது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்த ஜோதிடர்கள் அவளுக்கு பகவானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பதாக கூறினர். தாயை இழந்து தவித்த அக்குழந்தையை மன்னன் நன்கு பேணி காத்து வந்தான். சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவளுக்கு மன்னன் இதிகாச புராணங்களை விரிவாக கூறுவான். பத்மினி மிகுந்த ஆர்வத்துடனும் பக்தியுடனும் மிகுந்த சிரத்தையுடனும் கதை கேட்டு வந்தாள். திருமண பருவத்தை நெருங்கினாள் பத்மினி. அவளை திருமணம் செய்து கொள்ள அரச குமாரர்கள் போட்டியிட்டனர். ஆனால் அவளது மனம் முழுவதும் மாயக்கண்ணனை நினைத்து ஏங்கியது. அரசன் நடக்க இயலாத காரியம் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் அவளது மனம் முழுவதும் இறைவனது அன்பில் மூழ்கி ஏங்கி தவித்தது. மனம் புரிந்தால் மாதவனியே என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள். அவளுக்கு தனியாக கன்னிமாடம் காட்டி வைத்து அங்கு தோழியர்களை துணையாக இருக்க வைத்தான். சர்வ காலமும் பகவான் திருவருளுக்கு ஏங்கியது பத்மினியின் மனம். அரசன் மிகுந்த தெய்வீக ஈடுபாட்டுடன் வளர்த்ததன் பயனே இன்று பெண் பிடிவாதமாக இருக்கிறாள் என்று ஊரார் பேசினாள். பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு தன்வந்தர் தனது மகன் தேவனிடம், நான் கூறியபடி நடந்தால் உனக்கு ராஜகுமாரியை மனம் முடித்து வைக்கிறேன் என்று